வணக்கம். வெல்கம் டு திருச்செந்தூர் கடலுக்கு அருகில் நாளிக்கிணறு திட்டம் உள்ளது. இந்த நாளிக்கிணறு கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகின்றன. நாளிக்கிணற்றில் குளித்துவிட்டு கடலில் நீராடிய பின் முருகனை தரிசித்தனர் என்பது ஐதீகம். நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் பெறுவார்கள் என்று வரலாறு கூறுகின்றன. இந்த நாளிக்கிணறு எப்படி உருவானது? அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பின் தனது படைவீரர்களுக்கு தாகம் ஏற்படவே தனது வேளால் கிணறு ஒன்றை உருவாக்கினார். அக்கிணறை நாளிக்கிணறு என்று அழைக்கப்படுகின்றன. அதன் அளவோ 14 சுற்றளவை கொண்டது. அக்கிணற்றில் தற்போது வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் தற்காலிகமாக நாளிக்கிணற்றிலிருந்து தண்ணீர் வரவழைக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஊற்றப்பட்டு வருகின்றது. மேலும் நாளிக்கிணற்றின் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள மொட்டப்பறையும் இயங்கி வருகின்றன. இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.